ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி அனிமே ரிசமன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற எக்ஸ்பெல் ஹீரோட சாப்டரில் வந்தோம். அண்ட் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக வந்திருக்கும். ஏன்னா நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். எனக்கு காலையில் எழுந்திரிச்சிருந்து கொஞ்சம் தொண்டை சரியில்லை, ஸோ ஒழுங்காக பேச முடியல. ஸோ அந்த ரீசனால என்னோட வாய்ஸும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ இன்னைக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் சீக்கிரமாக சரி பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு லைவ் வந்து முடிந்தால் லைவ் போட ட்ரை பண்ணலாம். அப்படி முடியலை அப்படின்னா நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு வந்து லைவ் இருக்கும். அதுவும் இன்னும் 2-3 பேரை சேர்த்துக்கிட்டு தான் ஒரு நல்ல ஃபன்னான ஒரு லைவாக போடலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. ஸோ இன்னும் வளவலன்னு பேசாமல் டேரெக்டாக எபிசோட் கொடுப்போம். அப்புறம் வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி ஒரு லைக்கையும் ஷேரையும் தட்டி விட்டு பாருங்க. அப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது, வியூஸும் வரல. ஸோ அந்த ரீசனால பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சாப்டர்ல ஸ்டார்டிங் வந்து போன எபிசோட எண்டிங்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அந்த சேப்பர் கேட்டை பார்த்துட்டு அது என்னடா அது அவ்வளோ பெருசாக இருக்குது, அது என்ன சேப்பர் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இல்லை கண்டிப்பாக அது சேப்பர் கேட்டில் இருக்க ஒரு வேரியண்டாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய வேரியண்டை பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் அங்கே கினைஃப் கீழேருந்து ஒரு 2 பேர் உயிர் பாய்ச்சிருப்பாங்க. இல்லை அவங்க 2 பேரும் பேசிட்டு பாஸ் அது என்ன பாஸ் அது அந்த பெருசுல இருக்கு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜிக் கேட்கும். அதுக்கு இவன் சொல்றான், டே அதாண்டா வேரியன்ட், நம்ம நைஸா எஸ்கேப் ஆயிரும், இல்லைன்னா நம்ம உயிருக்கே ஆபத்து, கண்டிப்பா உயிர் பழைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் நம்ம ஹீரோ வந்து வாங்கடா நம்ம 4 பேர் சேர்ந்து சண்டை போடலாம், கண்டிப்பா நம்ம 4 பேர் சண்டை போட்டா கண்டிப்பா தோக்கடிச்சிட முடியும், எங்களோட வந்து சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கூப்பிட வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்படாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஓட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. நீ என்ன கனவு கண்டுட்டு இருக்கா தம்பி, நம்ம 4 பேர் சேர்ந்து அந்த வேரியன்ட் தோக்கடிச்சிட முடியுமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, எங்களுக்கு உயிர் தாண்டா முக்கியம், அவங்க ஓடிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோ வந்து சமகாண்டாயிரம், இந்த லூசு பசங்களை வச்சு ஒன்றும் புடுங்க முடியாது நினைக்கிறேன், நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அது அந்த சைஸ்ல இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து கண்டிப்பா எங்க 2 பேரால இந்த ஒரு 4th கிளாஸ் வேரியன்ட் சமாளிக்க முடியும், எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டைம் வந்து அந்த வேரியன்ட் வந்து நீ யோசிக்கிற வரைக்கும் நான் டைம் கிளிக் பண்ணலாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வருது. டக்கு நம்ம ஹீரோ வந்து ஸ்வாட் எடுத்து அந்த அட்டாக் பிளாக் பண்ணிடலாம். என்னதான் நம்ம ஹீரோ வந்து அந்த அட்டாக் பிளாக் பண்ணியிருந்தாலுமே அந்த அட்டாக் செம ஸ்ட்ராங்கா இருக்கு. இதை பார்த்து ஹீரோ வந்து என்னடா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த அட்டாக், நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் மட்டும் என்னோட எலமெண்டல் பவர் வச்சு இந்த ஸ்வாடை கவர் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா என்னோட ஸ்வாட் வந்து எப்பயோ உடஞ்சு போயிருக்கும். ஸோ வந்து சீக்கிரம் வந்து சண்டையை முடிச்சாங்க, ரொம்ப நேரம் இருக்காம ஒரே ஹிட்ல வந்து இதை கொள்றதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டு இருக்கான். அந்த டைம் நம்ம ஹீரோ வந்து ஸ்லோ விண்ட் அப்படிங்கிற ஒரு மேஜிக் ஸ்பெல்ல போட்டு அந்த மாஸ்டர் வந்து பிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு ஓப்பனிங் கிரியேட் பண்ணுவோம். ஹீரோ இதாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாட் தூக்கிட்டு அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கான். பட் அந்த மாஸ்டர் வந்து இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்லடா தம்பிங்கிற மாதிரி அந்த ஸ்பெல்லே பிரேக் பண்ணி நம்ம ஹீரோக்கு வயிற்றுல ஒரு அடியை கொடுக்குது. நம்ம ஹீரோ வந்து பறந்து போயிட்டு அங்கே ஒரு ரத்தத்தை கேக்கிட்டு இதை பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. பட் நம்ம ஹீரோ காப்பாற்றியாமல. ஸோ அந்த ரீசனால வாட்டர் ஏரோ அப்படிங்கிற வந்து ஒரு மேஜிக் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி நம்ம மாஸ்டர் அட்டாக் பண்ணிட்டு பின்னால இருந்துட்டு. பட் மாஸ்டர் வந்து இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழகா டாஜ் பண்ணி வந்துட்டு இருக்கு. சைஸுக்கும் அது ஸ்பீடுக்கும் சம்பந்தமே இல்லை. அதெல்லாம் டாஜ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற வரப்ப நம்ம ஹீரோனை பார்த்தா அவங்க ஸ்டக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க, அப்படியே ஸ்டன் ஆயிட்டாங்க. இது எப்படி டாஜ் பண்றது அப்படின்னு தெரியாம அவ்வளவுதாண்டா நம்ம ஹீரோ சோலி முடிஞ்சிட்டு அப்படின்னு நினைச்சா அப்பதான் நம்ம மின்னியூரி வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. நம்ம மின்னியூரி அங்கே வந்துட்டு அவனோட பெட்டானை போறாங்க எலிகுட்டியை. அண்ட் போன எபிசோட்ல வந்து எலிகுட்டியோட பேரை சொல்ல மறந்துருப்பேன். அண்ட் நம்ம எலிகுட்டியோட பேர் வந்து ஜில்லா. பேர் எங்க இருந்தா கண்டுபிடிக்காது தெரியல, விதவிதமா வச்சு கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க, இந்த எலிகுட்டியோட பேர் வந்து ஜில்லா. டப்புன்னு நம்ம எலிகுட்டி பாஞ்சு போய் இந்த சேப்பர் கேட்டை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அந்த பில்டிங்கோட கீழே வந்துடுறான். நம்ம மின்னியூரி வந்துட்டு நான் இங்க ஏதோ பிளாஸ்ட் நடந்துச்சு, ஸோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தேன். கண்டிப்பா நீங்க இருப்பீங்க நான் எதிர்பார்க்கல, நம்ம திருப்பி மீட் பண்ணிட்டோம் போல இருக்கு, ரொம்ப நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ பார்த்துட்டு இவன் எப்படி அடிபட்டு இருக்கிறான், ஏதாச்சும் பிரச்சனை என்ன, லேட்டா வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சரி ஓகே நான் வேரியன்ட் பார்த்துட்டு நீ அவனை எப்படியாச்சும் பத்திரமா அழைச்சிட்டு போகிறோட அவனை எப்படியாச்சும் காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு வந்து இல்ல எப்படி நீங்க தனியா அந்த வேரியன்ட் சமாளிப்பீங்க, ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா வேற ஏதாச்சும் ஹீரோ கூப்பிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதுக்கு நீ கவலைப்படுத்தவளை, என்ன விட இங்க யாருக்குமே சேப்பர் கேட்டை பத்தி முழுசா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட வாய்ஸே சேஞ்ச் ஆயிட்டு இதை பார்த்த ஹீரோயின் வந்து என்ன எப்படி பேசுறாங்க, அவங்களோட ஆறாவே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மின்னியூரி வந்து அந்த பில்டிங்ல இருந்து எதை பத்தியும் கவலைப்படாம டக்குன்னு கீழே குதிக்கிறாங்க. கீழே குதிக்கிறப்ப நம்ம எலிகுட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களோட ஐசேரோ அப்படிங்கிற ஒரு மேஜிக் ஸ்பெல்ல போட்டு அட்டாக் பண்றாங்க. 4-5 ஐசேரோ வந்து அந்த மாஸ்டர் போய் அட்டாக் பண்ணுது. அந்த மாஸ்டரே ஃப்ரீ சைட் ஃபுல்லாவே அவ்வளவுதாண்டா அந்த மாஸ்டர் சொல்லி முடிஞ்சிட்டா அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த மொத்த ஃப்ரீஸான அதையும் உடச்சிக்கிட்டு நம்ம மாஸ்டருக்கு ரீஎன்ட்ரி கொடுக்குறாப்ல தலைவர். இதை பார்த்தா நம்ம மின்னியூரி வந்து ஷாக் ஆயிடுறாங்க. என்னோட ஐசேரோ அட்டாக் பண்ணி மீது அசால்ட்டா நிற்குது, இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஓகே பாத்துக்கலாம், இது என்ன இது வேறு வேரியன்ட் தானே, என்ன மற்ற வேரியன்ட்ஸோட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு, மற்றபடி எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் அட்டாக் பண்றாங்க. அதே ஐசேரோ திருப்பி யூஸ் பண்றாங்க. என்னதான் இருந்தாலும் ரிசல்ட் எதுவும் மாற போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐசேரோ நம்ம வேரியன்ட்டை போய் அட்டாக் பண்ண போறப்ப இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்லடா அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா டாஜ் பண்ணிட்டு இருக்கு. இதை பார்த்து நம்ம மின்னியூரி சொல்றாங்க என்னதான் சேப்பர் கேட் வந்து செம்ம ஸ்ட்ரென்த்தா இருந்தாலும் இவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருந்தாலுமே அதுக்கு அதை விட ஒரு பெரிய வீக்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அது வந்து தடுமாறி கீழே அதால நிக்க முடியல ரொம்ப நேரம். என்னடா உன்னால இன்னுமே ஏந்திரிக்க முடியும் நம்பிக்கிட்டு இருக்கே, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, நீ என்னதான் அவ்வளவு மொபிலிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டியா இருந்தாலுமே அதுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்குடா, அது என்னன்னு தெரியுமா, கோல்ட் அண்ட் ஐஸோட உன்னோட பாடி ரியாக்ட் பண்ணும்போது உன்னோட வெயிட்டே உன்னால தாங்கிட்டு நிக்க முடியாது. சோ என்னோட ஃபர்ஸ்ட் ஐசேர் உன்னை அட்டாக் பண்ணப்பே வந்து உன்னோட சோலி முடிச்சு ஃபைட் அப்பே எண்ட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை மேல என்னன்னு பார்த்தா நம்ம வந்து ஷாக் ஆயிடுறாங்க. நானும் அவனு சேர்ந்து எவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க சமாளிக்கிறதுக்கு, பட் இவன் அசால்ட்டா முடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு வாய பந்துட்டு இருக்காங்க. அந்த டைம் தான் நம்ம ஹீரோ வந்து மயக்கத்துல இருந்து ஏந்திரிக்கிறான். ஏந்திரிச்சோடனே நம்ம ஹீரோ சொல்றான் இந்த மாதிரி நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் மின்னியூரி ஹெல்ப் பண்ணணும், சீக்கிரம் என்ன இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இல்ல அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை, அவளே வந்து மொத்தத்தையும் முடிச்சிட்டா நம்மளாம் போத வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்ல நான் அதை பத்தி பேசல, அந்த ஃபைட் இனிமே முடியல அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ஹீரோ சொல்றான். என்னன்னு பார்த்தா அப்பதான் அவனோட ஸ்கில் வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கு. அந்த ஸ்கில்ல பார்த்தா நம்ம ஹீரோ வந்து இல்ல இந்த பர்சன்டேஜ் பாக்குறது மின்னுரி வந்து ரொம்ப டேஞ்சர்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா நம்ம மின்னுரியை பார்த்தா அசால்ட்டா நின்னுகிட்டு இருக்காங்க. அந்த டைம் நம்ம சேபர் கேட் வந்து ஏந்திரிக்கிறான். இன்னும் ஃபைட் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் விடுறான். அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அங்க இருந்த மத்த சேபர் கேட் எல்லாம் அங்க கூட்டம் கூடுது. இதை பார்த்து நம்ம மின்னுரிக்கு வந்து ஒண்ணுமே புரியல. இப்ப நான் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டன்னா நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் காமிக்கிறாங்க நம்ம மின்னுரியா வின்னிங் ரேட் 10% இருக்கு. அங்க கூட்டம் கொண்ட மத்த சேபர் கேட் எல்லாம் வெறி கொண்டு அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. அப்புறமா நம்ம ஹீரோ வந்து கை தாங்களா கூட்டு வந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கூட்டு வந்து காமிக்கும். இது என்ன மத்த சேபர் கேட் எல்லாம் அங்க இருந்து கூப்பிட்டு இருக்கு ஹெல்ப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். சோ இப்படிதான் அது போயிட்டு இருக்கா. சரி பரவாயில்ல, எப்படியாச்சும் நம்ம ஹெல்ப் பண்ணி ஆகணும். சரி உனக்கு லெவிடேஷன் மேஜிக் யூஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கறான் நம்ம ஹீரோ. அதுக்கு ஹீரோயின் வந்து லெவிடேஷன் மேஜிக்கா யூஸ் பண்ண தெரியும், இருந்தாலும் யூஸ் பண்ணும் அரைவரையா தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே பரவாயில்ல, நான் சொல்றப்போ வந்து கரெக்டா வந்து லெவிடேஷன் மேஜிக் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் இடுப்பு பிடிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் எங்கடா கை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பிளஷ் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்க்கும் போது எங்க வந்து எந்த டயத்துல ரொமான்ஸ் பண்ணிட்டீங்கன்னு எனக்கு கேட்க தோணுது. இதனால கேட்க முடியாது, அதை தவிர வேற வழி இல்லம்மா. சரி பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட பவர் அவனோட கையில கேதர் பண்ணிக்கிட்டு அங்கே இருந்து நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு குதிச்சாரான் டக்குன்ட்டு. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரே அல்ல என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா, என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு செய்டா, என்னடா பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதோட வந்து எபிசோட எண்ட் பண்றாங்க. ஸோ அப்புறம் சொல்றதுக்கெல்லாம் பெருசா எதுவும் இல்லை. லைவை பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு லைவ் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் லைவ் போட முடியுமா என்னன்னு தெரியல. போட முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பா நான் ஒரு லைவை போட்டு விடுறேன். அப்படி இல்லைன்னா 2 நாள்ல ஒரு நாள் கண்டிப்பா லைவ் அப்லோட் ஆகும். அண்ட் வந்து நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து பாக்குற வரைக்கும் டாட்டா பை பை.